சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ போடுறோம்னா ஆர்க் வீடியோ தான் போட போறோம். ஆர்க் சர்வைவல் எவால்வ் இது ஒரு ஃபேமஸான கேம். இந்த கேம் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த கேம் பத்தி தான் போட போறோம். இதுதான் என்னோட பேஸ், நல்லா பாத்துக்கோங்க. இருக்க டாப்பாக இருக்காங்க. இது வந்து பரவாங்க. இது கேம் எப்படின்னா ஃபுல்லா டைனோசர்ஸ் வச்சு பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு ஜுராசிக் வேர்ல்டுல நம்ம வாழ்ற மாதிரி அங்க நம்ம எப்படி வாழ்றோம், எப்படி என்ன ரிசோர்சஸ் கலெக்ட் பண்ணி எப்படி வீடு கட்டுறோம், எப்படி டைனோசர்ஸ்லாம் டேம் பண்றோம், எப்படி ஃபைட் பண்ணி பாசஸ்லாம் போறோம், டஞ்சன்லாம் போறோம், இதெல்லாம் வச்சு தான் வந்து இந்த கேம். பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இந்த கேமோட செகண்ட் பார்ட் வேணும்னா கேளுங்க. இந்த வந்து நான் வந்து டேமிங் சீரிஸ் தான் போட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து எதை டேம் பண்ணலாம்ங்கிறது வந்து ஒரு ஐடியா வச்சிருக்கேன், சொல்றேன். பாத்துக்கோங்க, இதான் என் பேஸ். இதெல்லாம் வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ஸ்க்கு போக போக இருக்கிற பார்ட்ஸ்லாம் எல்லாத்தையும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இந்த கேம்ல வந்து எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாம் பண்ணேன். சரிங்க, வீடியோக்குள்ள போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே गाइस, இப்போ நம்ம எதை டேம் பண்ண போறோம்னா ஒரு பவரான டைனோ தான். அதுக்கு பேர் வந்து டெரிசினோசரஸ். இது வந்து ஒரு கார்னிவோரஸ். ஆர்க்ல வந்து வெஜிடேரியனும் இருக்கு, நான் வெஜிடேரியனும் இருக்கு டைனோஸ்லயே. அது இதோ இதாங்க காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஸ்கோப் மாதிரி. மேலு 30வது லெவல். நம்ம வந்து மீடியம்ல விளையாடிட்டு இருக்கனால அதிகபட்சம் 150வது லெவல் வரைக்கும் இருக்கு. இப்போ இது எப்படி டேம் பண்றது காமிக்கிறேன். இதுக்கு பேர் வந்து லாங் நெக் ரைஃபிள். ஆர்க்ல வந்து மொத்தமா ஒரு 5 வகையான டேமிங் டைப்ஸ் இருக்கு. நாக் அவுட் டேமிங், பாசிவ் டேமிங் அப்படின்னு ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு வகையான நிறைய டைப்ஸ் இருக்கு. 5 கிட்டத்தட்ட ஒரு 5 வகை இருக்கும். அதுல வந்து இந்த மாதிரி அதிகமான டைனோஸ்லாம் வந்து நாக் அவுட் டேமிங் தான். அதாவது மயக்கம் போட வச்சு நம்ம அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஓகே, எப்படி காமிக்கிறேன். இது கிரிஃபன் இருக்கனால இந்த கிரிஃபன், இதுக்கு பேர் வந்து கிரிஃபன். நான் ரைட் பண்ணிட்டு இருக்கதுக்கு பேர். இது மேல இருந்து வந்து நம்மளால ஃபயர் பண்ண முடியும். இப்போ இதை வச்சு நம்ம மயக்கம் போட வைக்கணும். ஹெட்ல அடி ஹெட். இது கொஞ்சம் பவரான டைனோ தான். மாட்டிடாதீங்க. ஆர்மரை வந்து இது கிழிச்சு விட்ரும். எவ்வளவு பவரான ஆர்மரா இருந்தாலும் இது வந்து ஈஸியா கிழிச்சிடும். இது வந்து கொஞ்சம் ரீலோட் ஸ்பீட் கம்மி தான் லாங் நெக் ரைஃபிளுக்கு. கவனமா இருங்க. ஐயா தெரியா காணமே, கீழே குச்சிச்சோ. வாங்க பார்ப்போம். ஆஹா, மாட்டிக்கிட்டான்டா. அப்படியே ஐயோ மிஸ் ஓடுது. ஒரு வேளை டேமிங் வந்து மயக்க போட போதுன்னா ஓட ஆரம்பிச்சிடும். டாப்பர் ரன்னு சொல்லுவாங்க. அது எப்போ மயக்க போட போதோ அப்போ ஓட ஆரம்பிச்சிடும். ஆஹா, மாட்டிக்கிட்டேன். முதல்ல ஐயோ, நான் கிரிஃபனை விட்டு இறங்கி பெரிய தப்பு பண்ணிட்டேனே. வெயிட் பண்ணுங்க. ஓகே गाइस, இப்போ வந்து பார்த்துட்டோம். டேம் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்க. அது வந்து நம்மளை பார்க்கல. ஐயோ, ஸ்கோப் போட தெரிய மாட்டேதே. ஓடா ராஜா, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அடிக்கலாம். அங்கே இருக்கு. ஓடி உள்ளட்ட. அவ்வளோதாங்க. 1 2 ஓடணுமே, ஓடு. அவ்வளோதாங்க, அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம எதுவும் வரலைன்னு நினைக்கிறேன். எதுவுமே அட்டாக் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபுட்டு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இது வந்து பேர் ஸ்மூத்திங் மேம். இதை கொடுத்தோம்னா 10% ஃபாஸ்ட்டாக டைம் ஆகும். கொடுத்தாச்சு. இதுக்கு பேர் வந்து நார்கோட்டிக்ஸ். அது வந்து டாப்பர்னு ஒரு லெவல் இருக்குங்க. ஏதோ இங்கே காமிக்குதா 2257. அந்த டாப்பர் கடைசியாக இருக்கா. அது வந்து ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் அந்த மயக்கம் போட்டிருக்கும். அந்த டாப்பர் ஒரு வேலை முடிஞ்சிருச்சுன்னா இது வந்து மயக்கம் போடுறதே நிறுத்திடும். இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, வந்து வெஜிடேரியன் இல்லை, நான் வெஜிடேரியன் இல்லை, வெஜிடேரியன். அது தெரியாமல் நான் போய் மீட் எடுத்துட்டு வந்துட்டேன். இதெல்லாம் போதும். இதில் வந்து ஃபுட் எடுக்கலாம். அதாவது பெரிஸ், வெஜிடேரியன் பெரிஸ் இருக்கலாம். சரி விடுங்க, இதோட இன்வென்ட்ரிக்குள்ள இதெல்லாம் போடுவோம். ஃபர்ஸ்ட் பைட் எடுத்துருச்சு. ஐயோ, பூச்சி கடிக்குது. மெகானரோஸ் இருங்க. கொஞ்ச நேரம் வந்து ஃபுட்டை குறைய வைப்போம். இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து தூங்க போறோம். ஓகே गाइस, இப்போ நம்ம பேசிக் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம தூங்கினா வந்து டைம் ஸ்கிப் ஆயிரும். டைம் ஸ்கிப் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா ஃபுட் லெவல் குறைஞ்சிரும். அப்புறம் வந்து நம்ம சாப்பாடு போட்டோம்னா டக்குனு எடுத்துரும். அதோட நம்ம கொஞ்சம் ஃபுட் எடுத்துவோம். ஃபுட் எங்கே இருக்கு? நான் தப்பா இதாங்க நம்ம வச்சிருக்கிறது. இது நம்ம ஆல்ரெடி டேம் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கோங்க. இது பேர் மொஜோபெரி. இது வந்து நல்லா பவராக டைம் ஆகும். இது கொடுத்தா சீக்கிரமாக டைம் ஆயிடும். ஓகே, இன்னும் அது மயக்கம் போட்டுருக்கான்னு பார்ப்போம். ஒரு வேளை அது எந்திரிச்சுன்னா அப்புறம் நம்ம கதை முடிஞ்சு. மறுபடியும் முதல்ல இருந்து டைம் பண்ணணும். எல்லாம் பார்த்துக்கோங்க. எவ்வளோ கஷ்டம் பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப கொஞ்சம் நேந்திரசான டைனோங்க. தெரி வந்து ஈஸியாக டேம் ஆகிறது கிடையாது. டேம் பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல வெப்பன்ஸ் அண்ட் நார்கோட்டிக் டூல்ஸ் இருக்கணும். வாய் வேறு உலருது. சளி பிடிச்சிருக்கீங்க. வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இருங்க, தெரிய காணோம். गाइस, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா தெரிய இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருங்க, எந்திரிச்சிருச்சு. ஸோ நான் மறுபடியும் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா தெரிய வந்து அன்கான்சியஸ் ஆகிருக்கேன். என்கிட்ட வேறு நார்கோட்டிக்ஸ் இல்லை, போய் எடுத்து வரணும். பார்த்துக்கோங்க. இப்போ இவ்வளோ கஷ்டம் பார்த்துக்கோங்க டேம் பண்ணுறது. நார்கோட்டிக்ஸ் இல்லைனா அது எந்திரிச்சிருங்க. போன வாட்டி நான் அதுக்கு ஃபீட் பண்ணியிருக்கணும். நார்கோட்டிக்ஸ் கொடுக்க மறந்துட்டேன். கொடுத்ததுனா வந்து எந்திரிச்சிருக்காது. ஓகே, ஃபாஸ்ட்டாக நம்ம எப்பவுமே ரெடியாக இருக்கணும். அப்போ தான் வந்து எந்திரிக்காமல் இருக்கும். சீக்கிரம் போகணும்.
கிரிஃபன் வந்து நல்லா கிளைட் பண்ணி ஃபாஸ்ட்டாக பார்த்துங்க. ஓகே ஐடி ஸ்குவாட் வந்தாச்சு. தெரிக்கு ஒன்றுமே ஆகலை, எதுவும் பெரிய அட்டாக் பண்ணல. நம்ம கிரிஃபனை இங்கே நிறுத்திட்டு தெரிய போய் பார்ப்போம். ஓய் இவெல்லாம் வந்து ரொம்ப கெட்டவங்க. இவெல்லாம் வந்து நம்மள வந்து அடிச்சுட்டு இருப்பான். தெரிய லெவல் அடிக்கலவே. கொடுத்தாச்சு. டேமிங் கேட்க எஃபெக்ட் இன்னும் சொல்லி இப்போ 100% இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஓகே பார்த்துக்கோங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சு காய்ஸ். பெரிய டேம் பண்ணிட்டு இருக்கோம். அன்கான்ஷியஸ் லெவல் கூடியிருக்கு. ஏன்னா நார்கோட்டிக்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க ஃபுட்டு குறையுது. நல்லா குறைஞ்சா தான் ஈஸியாக டேம் ஆகும். பார்த்துக்கோங்க இப்படி தான் டேம் ஆகுது. 97 அவ்வளோதாங்க. தெரிஞ்சு டேம் ஆயிடுச்சுங்க. பார்த்துக்கோங்க இதுதான் தெரி எப்படி இருக்குன்னு பாருங்க. நகத்தெல்லாம் பாருங்க. இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு நகம். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது. இது வந்து தெரிஞ்சிடும். இப்போ நான் இது வந்து டேம் பண்ணி கிளைம் பண்ண போகிறதுல அன்கிளைம் கொடுக்க போகிறேன். ஏன்னா இது வந்து எனக்கு தேவையில்லை. ஆல்ரெடி கிளைம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்து தேவையில்லைன்னா நம்ம அன்கிளைம் கொடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க அன்கிளைம் கொடுத்துட்டோன்னா இது வந்து ஒயில்ட் ஆயிடும். கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடும். எல்லாரும் பாவம் நினைச்சு எல்லாம் கேம் தான். இப்போ இதோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பற்றி பார்ப்போம். தெரிக்கு மொதமாக வந்து நிறைய அட்டாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நார்மலாக இப்படி நகத்தில் அடிக்கிறது. அதுவே லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா பண்ணிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணால் இந்த மாதிரி சொரியும். அதுவே டவுன் பண்ணால் இந்த மாதிரி தலையை வச்சு அடிக்கும். இப்போ இந்த தலையை வச்சு அடிக்கிறது வந்து நம்ம ஏதாவது ஒரு புஷ்டை பண்ணோம்னா பெரிஸ் கலெக்ட் ஆகும். ஸ்வைப் அப் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் சைடு வந்து ஸ்வைப் அப் அதாவது மேலே தூக்கி விடணும். தூக்கி விட்டால் அந்த மாதிரி ஃபைபர் நல்லா கலெக்ட் பண்ணும். நிறைய ஃபைபர் கலெக்ட் பண்ணோம்னா நல்லா லெவல் மட்டும் கூட்டிகிட்டே போதும். அதோட டேச்சும் கலெக்ட் பண்ணும். உட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்வைப் டவுன் பண்ணோன்னா உட்டு கலெக்ட் பண்ணுதா. ஸ்வைப் அப் பண்ணனா டேச் கலெக்ட் பண்ணும். பாருங்க டேச் கலெக்ட் ஆகுதா. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் ஆகும். இதை வச்சு நல்லா வந்து கேதர் பண்ணலாம். அதுவே நார்மலாக இப்படி புரட்டி ஒரு அட்டாக் அடிச்சோம்னா டேச்சும் கலெக்ட் ஆகும், உட்டும் கலெக்ட் ஆகும். இதோட டேமேஜை பார்த்துக்கோங்க. இப்போ மாஸ்கோ சாப்டர் இருக்கா. ஒன் ஷாட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோதான் செத்துருச்சு. அவரை பாருங்க தெரியும். அதோட இது வந்து நல்லா ஹைடே ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ இறந்துச்சு. இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். 44 ஹைட் கலெக்ட் பண்ணியிருக்கா. இப்போ இதோட ஸ்பெஷல் அட்டாக் போடலாம். அதுக்கு முன்னாடி நாமே பார்த்துக்கோங்க. இது நல்லா பவராக இருக்கும். டிஃபென்ஸ் இருக்குது அதிகம் நாமைக்கு. இப்போ இதை நம்ம போட்டோமா. இப்போ இந்த தலையை வச்சு அடிக்கிற அட்டாக் பண்ணோம்னா ஹைட் மட்டும் தான் கலெக்ட் ஆகும். பார்த்துக்கோங்க 82 ஹைட் கலெக்ட் ஆயிருக்கா. ஸோ கைஸ் அவ்வளோதான். டேமேஜும் நல்லா பண்ணும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேம் போடலான்னு சொல்லுங்கள். ஃப்ரீ ஃபயரா இல்லை ஆர்க்கா இல்லை ஏதாவது. சரி பாய் கைஸ்.